ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. மத்தேயு 5:40. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இது. இங்கு எடுத்துக்கொள்பவனுக்கு என்று சொல்லவில்லை, எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், உங்களுடைய தனி உரிமையை விட்டுக் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் மக்களுக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார்களே தவிர கர்த்தருக்கென்று எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய மலை பிரசங்கம் முழுவதும் கர்த்தருக்கென்று எப்படி வாழ வேண்டும், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை தன்னை குறித்ததாக இல்லாமல் மற்றவர்களை குறித்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சுயத்தை விட்டுக் கொடுத்து கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்பதை இயேசு கூறுகிறார். நீங்கள் யார் உங்களுக்கு என்ன செய்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்காதீர்கள். கிறிஸ்தவன் என்பவன் எனக்கு எது வந்தாலும் அது கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாகத்தான் வருகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆதலால் ஒருவர் உங்களிடம் இருந்து எடுத்துக்கொண்டு போனால் போகட்டும். கர்த்தருக்கென்று வாழும்போது உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் தாழ்மையாய் நடக்கும் போது அதன் மூலமாய் அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வழி நடத்தும். நாம் ஜெபிப்போம். சர்வலோகத்துக்கும் அதிபதியாகிய பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்களை வழிநடத்துகிறவர் எங்கள் தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களோடு வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பமான நாட்களுக்கும் மகிழ்வான நாட்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உமது சத்தம் கேட்கிற நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக, அன்புள்ளவர்களாக, பிறரை நேசிப்பவர்களாக, இயன்ற அளவு நன்மை செய்கிறவர்களாக வாழவும், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை, ஆசீர்வாதங்களை உமது மகிமைக்கென்று பயன்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு மக்கள் வாழ்விலும் தேவ சமாதானம், தேவ அன்பு நிறைந்திருக்கவும், கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், அனுதின தேவைகளில், பிரயாசங்களில், முயற்சிகளில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உங்க அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தால் எங்கள் சிந்தனைகளை புதுப்பித்துக் கொள்ளவும், உள்ளத்தில் பதித்துக் கொண்டு உமக்கு விரோதமான பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் இரக்கம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, இன்றைய பணிகளை உமது பலத்தால் செய்யவும், நாளைக்கான நம்பிக்கையோடு வாழவும் கிருபை தாங்க. கர்த்தாவே, பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், சரீர பலவீனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க அன்பின் கரத்தில் அணைத்து குணமாக்கி தேவைகளை சந்தித்து ஆற்றி தேற்றி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பயணம் செய்யவும், பிரசவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியரின் குறைகள் நீக்கி சந்தானம் விருத்தி அடையவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பொருளாதாரம் மேம்படவும், தொழில் வேலை வாய்ப்புகள் பெருகவும், ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாக உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணிகள், தேவ வழிநடத்தல், பாதுகாப்பு வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.